மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சிலர் அதாவது திராவிட கட்சியில் அதாவது அவங்கள பற்றி யாருமே பேசலைன்னா அவங்க ஏதோ நம்ம ஃபேமஸாக இல்லையோ, நம்ம ஏதோ நம்மளை மக்கள் கவனிக்கலையோ அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க. அது எல்லாம் அவங்க கருத்துக்கு எல்லாரும் பதில் சொல்லி அவங்க அது மூலியமா பிரபலமாகறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா திராவிட கட்சியில மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு இப்பவும் தான் பத்திரிகையாளருங்கிற போர்வையில செந்தில் அண்டா அவர் யாருமே அவர் கவனிக்கலன்ற மாதிரி தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா அவர் வித்தியாசமா பேசினா மட்டும்தான் மக்கள் அவங்களுக்காக ஒரு பதில் சொல்லி அவரை பத்தியே பேசி அவர் பிரபலமா இருக்கிற மாதிரி இங்க ஒரு அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஏன்னா ஒரிஜினலா ஒரு ஒழுங்கா ஏதாவது ஒண்ணு பண்ண முடியாது இங்க. ஏன்னா திமுகவுல இருந்து என்னத்தை செய்ய முடியும்னு நம்ம கவனிக்கணும். இப்போ திமுக ஏதோ ஒரு தோல்வி பயம் வந்ததுனால செந்தில் அண்டா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது நிறைய இன்னைக்கு ஐடி வேலை அது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐடி வேலை பார்க்கறது கருணாநிதி போட்ட பிச்சை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லணும். ஏன்னா தமிழகத்துல விட உத்தரப்பிரதேசல எல்லாம் இந்த மாதிரி ஐடி 4200 கம்பெனி மேல இருக்கு. மத்திய பிரதேசத்துல 1500, பீகார்ல 250, இந்த மாதிரி கணக்கு சொல்லிட்டே போகலாம். இன்னும் சில HCL, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாம் தமிழ்நாட்டை தாண்டி தான் இருக்கு. பெங்களூரு, மகாராஷ்டிரா, பூனே இந்த இடத்துல தான் இருக்கு. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு இதே 2021 தேர்தலில் இதே யங்ஸ்டர்ஸ் தான், இளைஞர்கள் எல்லாமே இவங்களுக்கு போட்டு போட்டு இவங்க ஜெயிச்சதுனால அவங்க அன்னைக்கு அவங்க நல்லவங்களா தெரிஞ்சவங்க இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஏதோ ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கு. பெரும்பாலான இளைஞர்கள் எல்லாம் விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா இவங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு இவர் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரு திராவிட கட்சியில ஈஸியா அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்ற ஒரு விஷயம்தான். இன்னைக்கு கூட ஓட்டு போடலைன்னு ஒரு குடிநீர் தொட்டி எல்லாம் உடைக்கிறதெல்லாம் நம்ம சில நியூஸ்ல பார்க்கலாம். எங்களுக்கு ஓட்டு போடலையா, உங்களுக்கு குடிநீர் தண்ணி எதுக்கு, நாங்க போட்ட குடிநீர் தண்ணி இன்னும் இன்னைக்கு இந்த இணையத்துல நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ படிக்க வச்சது பெரியார் தான், இந்த உருட்டு தான் இவங்களுக்கு இருக்கே ஒழிய எப்படி ஒரு மனநிலை பாருங்க இவங்களுக்கு. அதாவது விஜய்க்காக அவங்க ஓட்டு போட்டாங்க, இவங்க ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கு. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கணக்கு அதெல்லாம் அவங்களுக்கு போயிருக்கு. அதனாலதான் இந்த கதறாங்கன்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம், பெரும்பான்மையான சென்னையில எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடலை, எல்லாம் விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு இவங்க ஒரு விமர்சனம் பண்றாங்க பாருங்க. அதாவது இளைஞர்கள் எல்லாம் ஐடி வேலை படிக்கிறது அந்த அளவுக்கு ஈஸியான வேலை என்ன, நைட் ஷிஃப்ட் போய் அந்த அளவுக்கு என்ஜினியர் படிச்சு அது படிச்சு இது படிச்சு பெற்றோர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இன்னைக்கு திடீர்னு இங்க 50 ஆண்டு காலம் இன்னைக்குதான் கள்ளச்சாராயத்துல இருந்து மதுக்கடையை திறந்து குடிக்க வச்சுட்டு இன்னைக்கு நாங்க தான் ஐடி வேலை படிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சிரிப்பு வராதா? நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு மக்களை இளைஞர்களை இந்நாளைய, அதாவது நல்லவங்களோ கெட்டவங்களோ இல்லை விஜய்க்கு போட்டுறது இதெல்லாம் மாற்று கருத்து அரசியல்ல. ஆனா ஏதோ ஒரு இளைஞர்கள் மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. இது ஒழுங்கா இருந்திருந்தான்னா எதுக்கு மாற்றம் வேணும்னு விஜய்க்கு போடுவாங்க? உங்க கட்சி 5 ஆண்டு கால சாதனை என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு பெண்கள் வெளியே நடமாட முடிஞ்சதா? போதை எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் தான். ஒழுங்கா பள்ளிக்கூட கட்டடங்கள் எல்லாம் சரியில்லை, எதுவுமே ஒழுங்கா இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் கள்ளச்சாராய குடிச்சு இறந்தாங்க, லாக்அப் டெத்து சொல்லிட்டே போகலாம். இது ஒழுங்கா இருந்திருந்தானா, 5 வருஷம் ஒழுங்கா இருந்திருந்தானா எதுக்கு மாற்று கட்சி எதிர்பார்த்திருப்பாங்க? விஜய் நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் பின்னாடி, ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்திருக்காங்க. அது வரும் பார்க்கலாமே. சரி, இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு ஓட்டு மெஷின் இன்னும் எண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி இவங்க ஏன் தோல்வி பயத்தால் இப்படி கதறாங்கன்னு நமக்கு தெரியல. நாளைக்கு ஏன் இவங்க வரலாம் போல இருக்கு. ஆனா வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருந்துதான் இந்த அளவுக்கு ஒரு வன்மமான பேச்சு. இது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க போட்ட பிச்சை அதனாலதான் படிக்கிறீங்க, கருணாநிதி போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னதெல்லாம் நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. கருணாநிதி ஏதோ பில்கேட்ஸ் மாதிரி ரேஞ்சில் பேசுறது தான். இன்னும் அண்டா நிறைய மிகைப்படுத்தி சொல்லுவாரு.
லண்டன்னு நான் போயிருக்கேன், அமெரிக்கா போயிருக்கேன், தமிழகம் மாதிரி எந்த ஒரு சிட்டியும் நான் பார்த்ததில்லை அப்படிம்பாரு. உண்மையில தான். தமிழகம் மாதிரி இந்த மாதிரி ஒரு க நாடை எங்கேயும் பார்த்ததில்ல தான், திராவிட ஆட்சி ஆண்டதுனால. ஏன்னா இங்க இங்க தான் அந்த அளவுக்கு ஒரு மக்களை முட்டாளாக்கி, இப்போ ஒரு தேர்தல் வாக்குறுதின்னு குடுக்குறாங்க. ஏதாவது ஒரு வாக்குறுதி ஒழுங்கா நிறைவேத்தியிருந்தா என்ன? இவங்க ஏதோ மத்திய அரசு எதிர்க்கணும். இல்ல ஏதோ நிதி தரல. இத தவிர வேற என்ன சாதனை பண்ணாங்க? அப்ப இத தாண்டி இன்னைக்கு வந்து நாளைக்கு உண்மையிலேயே இன்னொரு உருட்டுவாங்க. வோட் மெஷின் வந்து ஏதோ பிஜேபி மத்திய அரசு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. முறைகேடு. இது கண்டிப்பா செய்வாங்க. இவங்க தோத்தான்னா, இத கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த திசை திருப்பி, அவங்களோட பிரச்சனை வந்து வெளியே தெரியாம பார்க்கறது தான் திராவிட ஆட்சியோட அ சாதனைன்னு நம்ம சொல்லணும். இதெல்லாம் தாண்டி நெறைய பத்திரிக்கையாளர் சந்திச்சிருந்தா என்ன? திராவிட கட்சியில இப்போ எம்.கே. ஸ்டாலின் ஆனாலும் சரி, உதயநிதி ஸ்டாலின் ஆனாலும் சரி, ஒரு புள்ளி விவரத்தோட ஒரு ஒரு பிரஸ் மீட்டிங்ல ஏதாவது ஒரு நாளாவது ஆக்கப்பூர்வமா இளைஞர்கள் கவர்ற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்களா? இல்லையே. இன்னைக்கு எல்லாம் எப்படி பேசுவாங்க? ஏதாவது அந்த மாதிரி இன்டர்வியூ இருந்தான்னா, அவங்க எழுதி குடுத்தத தான் நம்ம அங்க போய் பேட்டி எடுக்கிறவங்க வந்து கேட்கணுன்ற மாதிரி. நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க பேச விட மாட்டாங்க. இப்படிதான் அவங்களோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவங்களோட டேலண்ட்டும் இந்த அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இத தாண்டி எத்தன இப்ப விஜய் எல்லாம் விட, இப்ப சீமான் ஆனாலும் சரி, அண்ணாமலை ஆனாலும் சரி, அவங்களோட ஒவ்வொரு பிரஸ் மீட்டிங் ஆனாலும் கூட இன்னைக்கு மக்கள் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் அவங்க கிட்ட இருக்குங்கிறத உணர்றாங்க. உதயநிதி கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம அதாவது ஒரு பரம்பரையோட அதாவது கலைஞர் பரம்பரைங்கிறத தாண்டி என்ன டேலண்ட் இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது அதனால தான் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் கோவம். இப்ப வந்து என்ன ஏதோ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் எப்படி அவங்க இளைஞர்கள் அதாவது ஓட்டு போட்டிருக்காங்க. அரசியலுக்கு வந்திருக்காங்க. நெறைய பேர் எனக்கு நியூஸ்க்கு வருது. நெறைய வெளிநாட்டுல இருந்து வந்து எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கங்கிற செய்தியெல்லாம் வருது. ஏன் வருதுன்னா, அந்த அளவுக்கு ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும். அந்த லட்சணத்துல தான் 5 வருஷம் குட்டிச்சுவரா ஆக்கியிருக்காங்க தமிழ்நாட. அதனால தான் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வேணும்னு வர்றாங்க. இவங்க ஒழுங்கா ஒரு ந தமிழ்நாடு வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? நெனச்சு பாருங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மதுக்கடை நாங்க மூடுவோம்ன்னு சொல்லுவாங்க. பள்ளி படிக்கிற மாணவர்கிட்ட நீட் நம்ம ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு, இதெல்லாம் எப்படி பாருங்க ஏதாவது கேட்டானா நாங்க ஆட்சிக்கு வரல. நாங்க நெனச்ச காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் என்னைக்கு ஆட்சிக்கு வந்து இவங்க பிடிக்கிறது அப்படின்றது. நெனச்சு பாருங்க. அப்போ நெறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு புரிதல் உண்டாயிருக்கு. அதனால சேஞ்சஸ் வேணும்னு சொல்றாங்க. வரட்டுமே. இவங்க தான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆட்ருக்கணுங்கிறது ஏதாவது ஒரு சட்டம் இருக்கா என்ன? இல்லையே. ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பா தமிழக மக்கள் வந்து ஏதோ ஒரு விழிப்புணர்வு ஆயிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து ஆனா மக்கள் வந்து கண்டிப்பா திமுகவுக்கு இது ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா இன்னும் 2026 தேர்தலுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு மாற்றம். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து தலைமுறை மாறிருச்சு. அன்னைக்கு விட்ட கதையெல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருந்தான்னா யாரும் உட்கார மாட்டாங்க. இப்பவும் திமுக நெறைய பிரச்சார மேடையில வந்து அந்த மேடையில இந்த திமுக காரங்க பேசுற பேச்செல்லாம் திமுக காரனே ரசிக்க மாட்டேங்கிறான். அவன் போர் அடிச்சுட்டு ஓடிடுறான். என்னைக்கு பார்த்து மத்திய அரசு எதிர்ப்பீங்க. இல்லைன்னா ஒரே கதையை தான் உருட்டுன்னு உருட்டுவீங்க. ஓசி பஸ்ஸும்பீங்க. மகளிருக்கு ரூ. 1000 தர்றேன்பீங்க. இதை தாண்டி என்னத்தை நீங்க பேசிட்டீங்கன்னு சொல்லி போர் அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. ரூ. 500 300 கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாலும் கூட 1/2 மணி நேரத்துக்கு மேல உட்காரல. நீங்க எல்லாம் பார்த்துருக்கலாம். இந்த லட்சணத்துல தான் திராவிட கட்சிகள்ல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு வந்திருக்காங்க. அது பார்க்கலாமே. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவங்க மாதிரி பேசுறதெல்லாம் உண்மையிலேயே நாளைக்கு இவங்க எல்லாம் எந்த மூஞ்சியை வச்சு வெளியே வருவாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். மனிதா நீ மகத்தான்.